உங்களுக்காக வேண்டி பாடுபட வந்திருக்கிறோம். எப்ப இந்த தேர்தல் நேரத்தில் இவங்க பேசக்கூடிய அந்த பேச்ச பாருங்களேன், ரெண்டு காதையும் பொத்திக்கிட்டு போனா கூட இருக்க முடியல, அந்த அளவுக்கு இவங்க பேசுறாங்க. சரி, இவ்வளவு பேசுறீங்களே, எதையாவது 10வது செய்யணுமா இல்லையா? சரி, அது செய்யல. அப்ப எதுக்கு அப்படி வந்து உட்கார்ந்துங்கிறாங்க? எல்லா ஆட்சியாளர்களையும் எல்லா அரசியல்வாதிகளையும் 1-2 விதிவிலக்கு, பாக்கி எல்லாத்தையும் நீங்க பாருங்க. நேற்று வரையும் கவுன்சிலரா இருப்பாரு, ஓட்டதுக்கு ஒரு பழைய சைக்கிள் கூட இருக்காது. இன்னைக்கு நீங்க பாருங்க, டாடா சுமோ தான், பெரிய இனோவா காரு தான், அல்லது மெர்சிடஸ் பென்ஸ் தான். சைக்கிள்லயா போற? ஏழையின் தாயின் மகன் அப்படின்னு சொன்ன ஓட்ட சைக்கிள்ல போகணும், அல்ல நடந்துல போகணும். நீ எதுல போற? பயங்கரமான கார், பயங்கரமான பந்தோபஸ்து, நான் மக்கள் சேவகன், நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன். சரி, நீ என்ன சம்பாதிச்ச? எல்லாம் கோடான கோடி ரூபாய். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கவுன்சில்ல இருந்து எல்லாருமே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே, காசு கொடுத்தாங்களா இல்லையா? ஓட்டு காசு கொடுக்கறான் அல்லது கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கறான், எல்லாமே கொடுத்துதான் ஜெயிக்கிறான். எங்க இருந்துப்பா வந்துச்சு காசு? எல்லாம் இப்படித்தான் சமூக சேவர்கள். நம்மளை எவ்வளவு முட்டாளாக்கி வச்சிருக்கான்னு பாருங்களேன். எவ்வளவு முட்டாளாக, எவ்வளவு இழிச்ச வாயனாக, எவ்வளவு லூசாக நம்மளை ஆக்கி வச்சிருக்கான்னு பாருங்க. அப்ப சம்பாதிப்பதுதான் இவங்களுடைய முதல் தொழில். நம்மள்கிட்ட வெளியே காட்ட மாட்டாங்க. நம்மவும் அப்பாவியாக, அவன் நம்ம எம்எல்ஏ ஒண்ணுமே இல்லாத ஆளு, நம்ம எம்பி அவருக்கும் ஒண்ணுமே இல்ல, நம்முடைய முதலமைச்சர் அவர் நாளைக்கு கஞ்சி கூட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருப்பாரு. இப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ரசூல்லா வேணா அப்படி நினைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டு காலமாக சமூக வாழ்க்கையில இருந்தார்களே, ஏறத்தாழ 10 ஆண்டு காலமாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார்களே, கடைசி அவங்க விட்டுட்டு போன சொத்து என்ன? அவங்க விட்டுட்டு போன சொத்து என்ன? ஒண்ணுமே இல்லை. என்ன சொத்து இருந்தது? ஒரு உருக்கு சட்டை இருந்தது, கவச ஆடை இருந்தது, இதுதான். அதுவும் அடமாரம் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இதுதான். நாளைக்கு என்ன சாப்பாடு அது ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. இன்னைக்கு அடுத்த வருஷம் என்ன சாப்பாடு இன்னைக்கு பிளான் பண்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல அடுத்த நாளைக்கு என்ன உணவு, அடுத்த வேளைக்கு என்ன விளைவு, அது தெரியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த சொத்தை, காசு, பணம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் துஆவை கூட நம்ம கேட்ட மாதிரி கேட்க மாட்டாங்க. நம்ம எப்படி கேட்போம்? எல்லாம் எனக்கு வீட்டத்தா, எனக்கு பங்களாத்தா, எனக்கு வசதியேத்தா, காரத்தா, எல்லாம் தான் அப்படின்னு கேட்போம்ல. ரசூலுல்லாஹ் கேட்டது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அன்றாட எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த உணவு மட்டும் தான், கூத்தா. ரசூலுல்லாஹ் தான் கேட்பான். அல்லாஹும்ம ஆத்தி ஆல முஹம்மதின் கூத்தா, யா அல்லாஹ் இந்த முகமதுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன தேவையோ, அடிப்படை தேவையோ அந்த தேவை மட்டும் நீ கொடு.